வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் ஒரு வருடத்திற்குள் புதிய அரசமைப்பை தயாரிக்கும் பொறுப்பை நான் நாடாளுமன்றத்திற்கு வழங்குவேன் என்று ரணில் உறுதி. சுற்றுலா தொழில்துறையை கட்டியெழுப்புவதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. தமிழரின் வாக்குகளை சிதறடிக்காமல் ஒருமித்து நிற்பதே சிறந்தது. தமிழ் பிரதிநிதிகளிடம் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அறிவுரை. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பலம் நாளை சனிக்கிழமையில் யாழில் தெரியும். எப்படி வசதி? திருவிழாவில் தொலைந்த குழந்தையாக சிங்கள வேட்பாளர். தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் ஒரு வருட காலத்திற்குள் புதிய அரசமைப்பை தயாரிக்கும் பொறுப்பை நான் நாடாளுமன்றத்திற்கு வழங்குவேன் என்று ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரணிலுடன் இலங்கைக்குள் வெற்றிகரமான 5 வருடங்கள் என்ற துணைப்பொருளில் தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்றைய தினம் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் வெளியிடப்பட்டது. அதில் இலங்கையை வெற்றியடைய செய்வோம் என்ற உபதலைப்பில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதா இல்லையா என்ற தீர்மானம் புதிய நாடாளுமன்றத்தால் எடுக்கப்படும். புதிய தேர்தல் முறையை அறிமுகம் செய்யும் பணியும் புதிய நாடாளுமன்றத்தால் முன்னெடுக்கப்படும். சட்டவாக்க பேரவையின் அறிக்கைக்கு அமைய மாகாண சபை பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளை உள்ளடக்கியதாக 2வது மந்திரி சபை நிறுவப்படும். மாகாண சபைகளுக்கு அரசமைப்பு மற்றும் சட்டங்களால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்பதை மேற்பார்வை செய்யும் அதிகாரம் இந்த மந்திரி சபைக்கு வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுற்றுலா தொழில்துறையை கட்டியெழுப்புவதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தங்காலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் வைத்து அவர் அதனை குறிப்பிட்டுள்ளார். கடல் வளங்களையும் வனவளங்களையும் மையமாக கொண்டு சுற்றுலாத்துறை கட்டியெழுப்பப்படும். கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கு சகல வசதிகளையும் கொண்ட பாடசாலை கட்டமைப்பை ஏற்படுத்தி நவீன தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டு இலவச கல்வியை அனைத்து பாடசாலைகளுக்கும் விரிவுபடுத்துவோம். இந்த நாட்டின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முடியுமான வளங்களை பெற்றுக்கொள்ளும் வழிமுறைகள் உண்டு. நேரடியான வெளிநாட்டு முதலீடுகளை பெற்று தொழில் முறையை உருவாக்குவதோடு லஞ்ச ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து அரச கொடுக்கல் வாங்கல்களையும் டிஜிட்டல் மயப்படுத்தி வெளிப்படை தன்மையோடு மேற்கொள்ள நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் பதவியில் இருந்து பாலித ரங்கே பண்டாரவை நீக்குவது தொடர்பான கடிதத்தில் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று கையொப்பமிட்டுள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாலித ரங்கே பண்டார பொதுச் செயலாளர் பதவியில் தனது கடமைகளை சரியாக செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கட்சி தலைமை உரிய தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் பதவிக்கு அண்மையில் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகிய தலதா அத்துக்குரலவை நியமிக்குமாறு கட்சியின் பெரும்பான்மையான அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனினும் இதுவரையில் தலதா அத்துக்குரல ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையை பெறவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டமை தொடர்பாக பாலித ரங்கே பண்டாரவிடம் சகோதர மொழி ஊடகம் ஒன்று வினவிய போது அது தொடர்பாக இதுவரையில் தமக்கு எவ்வித அறிவித்தல்களும் வரவில்லை என்று தெரிவித்துள்ளார். தமக்கு ஒரு கடிதம் வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவாலுக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம், தேர்தல் புறக்கணிப்பு கோஷம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து வெளியிட்ட இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் இவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து தான் எதனையும் கூறப்போவதில்லை எனவும், இருப்பினும் அனைவரும் ஒற்றுமையாக ஒருமித்து நின்று தமிழ் மக்களின் வாக்குகளை உபயோகமான முறையில் பயன்படுத்துவதே சிறந்த தீர்மானமாக அமையும் என்று தான் கருதுவதாகவும் தெரிவித்தார். அதற்கமைய இந்த சந்திப்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் ஜனாதிபதி தேர்தல் நிலவரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டன. இதன்போது கடந்த 75 வருட கால அனுபவத்தில் தமிழ் மக்களால் ஒற்றையாட்சியின் கீழ் வாழ முடியாது என்பதை தாம் புரிந்து கொண்டிருப்பதாகவும், அதேபோன்று அரசமைப்புக்கான 13வது திருத்தச் சட்டம் முழுமையாக தோல்வியடைந்திருப்பதன் காரணமாக அதன் மூடாக தமிழ் மக்களால் முன்னோக்கி செல்ல முடியாது எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் கஜேந்திரன் எம்பி அஜித் டோவாலிடம் எடுத்துரைத்துள்ளார்.
இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் பகுதிகளில் யாருக்கு எத்தனை சதவீத வாக்குகள் விழலாம் என்பதாக ஒரு கணக்கு இருந்தது. தமிழ் பொது வேட்பாளருக்கு தமது ஆதரவை வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனா அறிவித்துள்ள நிலையில் அந்த கணிப்புகள் தலைகீழாக மாறிவிட்டது. தமிழ் பொது வேட்பாளருக்கு முன்பு எதிர்பார்க்கப்பட்ட செல்வாக்கை விட அதிக செல்வாக்கு கிடைக்கவும் அதிக வாக்குகள் விழவும் வாய்ப்பு உள்ளது. அதை உறுதிப்படுத்துவதற்கு ஜனாதிபதி தேர்தல் தினம் வரையோ அல்லது தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் தினம் வரையோ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளை சனிக்கிழமை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை காத்திருந்தால் போதுமானது. காரணம், நாளை 3 முக்கிய ஜனாதிபதி வேட்பாளர்களில் ஒருவரான சஜித் பிரேமதாச தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் வடமாகாணத்தில் தமது தேர்தல் பரப்புரை கூட்டங்களை நடத்த உள்ளார். அதற்கு தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு திரண்டு வருவார்கள் என்று பார்த்தாலே போதுமானது. சஜித்தின் தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் ஆளில்லாமல் ஈயோட்டினால் அல்லது வேறு மாவட்டங்களில் இருந்து பணம் கொடுத்து ஆட்கள் கொண்டு வரப்பட்டால் சிங்கள வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் ஆதரவு எப்படி உள்ளது என்பதை தோலுரித்து காட்டிவிடும். இப்போது உங்களுக்கு மற்றொரு கேள்வி எழலாம். ஒருவேளை சஜித் பிரேமதாசவை தமிழ் மக்கள் விரும்பாதிருக்கலாம். ஆனால் ரணில் அல்லது அனுரகுமாரவுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் அமோக ஆதரவு இருக்கும் அல்லவா? அப்படி இருக்கும் போது சஜித்தை ஒரு அளவுகோலாக வைத்து நாம் கணிப்பது ஏன் என்பதே அந்த கேள்வி. அதற்கு தர்க்க ரீதியான பதில் ஒன்று உள்ளது. இதற்கு முன் நடந்த ஜனாதிபதி தேர்தல் 2019ஆம் ஆண்டு நடந்தது. அதில் 2 பிரதான வேட்பாளர்களில் ஒருவரான கோட்டாபய ராஜபக்சவுடன் போட்டியிட்டவர் இதே சஜித் பிரேமதாச தான். அந்த தேர்தலில் தமிழ் மக்கள் அதிபெரும்பான்மையாக உள்ள யாழ்ப்பாண மாவட்டத்தில் கிடைத்த முடிவை பாருங்கள். கோட்டாபய ராஜபக்ச பெற்ற வாக்குகள் 23,261. அது மொத்த வாக்குகளின் வெறும் 6.24%. சஜித் பிரேமதாச பெற்ற வாக்குகள் 3,12,722. அது மொத்த வாக்குகளின் 83.86%. இது சஜித்துக்கு சாதாரண வெற்றி அல்ல, மகத்தான வெற்றி. சஜித் பிரேமதாசவுக்கு இப்படி ஒரு பெரிய சதவீத வெற்றி இலங்கையின் எந்த மாவட்டத்திலும் கிடைக்கவில்லை. அடடா, சஜித் பிரேமதாச மீது தமிழ் மக்களுக்கு அவ்வளவு பிரியமா? அல்லது அவருடைய தந்தை ரணசிங்க பிரேமதாச தமிழ் மக்களின் இதயத்தில் இடம் பிடித்தாரா? இரண்டுமே இல்லை. சஜித் பெற்ற உச்ச வெற்றிக்கு காரணம் பிராந்திய கட்சியாக அப்போது இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சஜித் பிரேமதாசவை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டது. கை காட்டியது அவர்கள், வாக்கு பெற்றவர் இவர். அவ்வளவுதான் கதை சுருக்கம். இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல துண்டுகளாக உடைந்து தமிழரசு கட்சி, பிளட், டெலோ, EPRLF என்று சிதறி போய்விட்டார்கள். தற்போதைய ஜனாதிபதி தேர்தலில் பிளட், டெலோ, EPRLF ஆகிய 3 கட்சிகளும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறார்கள். தமிழரசு கட்சி யாரை ஆதரிப்பது என்று இன்னமும் முடிவெடுக்கவில்லை என்கிறார்கள். ஆனால் தமிழரசு கட்சியில் உள்ளவர்களில் அதிக மக்கள் ஆதரவு பெற்ற ஸ்ரீதரன் எம்பியும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறார். மீதி தமிழரசு கட்சி முடிவு எடுக்கும் நிலையில் உள்ள சுமந்திரன், சாணக்கியன் இருவருமே கடைசி நேரத்தில் ரணிலை ஆதரிக்க கூடியவர்கள் என்று நம்பப்படுகிறது. இதனால் சஜித் பிரேமதாச யாழ்ப்பாண மாவட்டத்தில் திருவிழாவில் தொலைந்த குழந்தை போலத்தான் நிற்கப் போகிறார். 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் சஜித்துக்கு வீழ்ந்த வாக்குகள் எப்படி வீழ்ந்தன? நிஜமாகவே அவருக்கு தமிழ் மக்கள் ஆதரவு உள்ளதா என்பது நாளை சனிக்கிழமை 31ஆம் தேதி தெரிந்துவிடும். அதனால் தான் அவரை ஒரு அளவுகோலாக வைத்தோம். சஜித்தை ஆதரிக்க கூடியவர் என்று சஜித்தால் எதிர்பார்க்கப்பட்ட வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனா திருகோணமலையில் மேடையில் இருந்து இறங்கிச் சென்ற பின் சஜித்தை நோக்கி கைகாட்ட வேறு யாரும் இருப்பதாக தெரியவில்லை. சஜித் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது தமிழ் மக்களுக்கு அப்படி எதுவும் செய்ததாக தெரியவில்லை. ஒருவேளை சஜித் எதிர்பார்த்தது போல யாழ்ப்பாண மாவட்டத்தில் அவரது பரப்புரை மேடையில் வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனா இருந்திருந்தால் சஜித்திற்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம். இப்போது அது இல்லை. அது மட்டுமல்ல, வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனா தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அதனால் ரணில் மற்றும் அனுரகுமாரவை பிடிக்காமல் சஜித்திற்கு வாக்களித்து பார்க்கலாம் என்று நினைத்திருந்த தமிழ் வாக்குகள் கூட தமிழ் பொது வேட்பாளரை நோக்கி சென்றுவிடவும் வாய்ப்பு உள்ளது.